கோரிதாஸ்னு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருப்பார். டிஎம்கே பீரியட்லேயே டிஎம்கேவை டோட்டலாக ஸ்மாஷ் பண்ணார். பட் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் கோரிதாஸ். ரொம்ப பிடிக்கும். அவரோட டேட்டாஸ்லாம் பக்காவாக இருக்கும். வெரி ஃபேன்டாஸ்டிக். அண்ட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அவர்கிட்ட என்னன்னா, அவர் ஒரு மலர் கட்சியும் ஒரு இலை கட்சியும் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் ஆக்சுவலாக மலர் கட்சியை சேர்ந்தவர். ரஜினி அரசியலுக்கு வரும்போது அரசியலுக்கு வந்தார் அவர் உள்ள. பட் ரஜினி டைரெக்டாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இவரை வந்து யூடியூப்பில் அட்மிட் பண்ணிட்டார். நீ யூடியூப் சேனலில் பார்த்துக்கப்பா, நான் அரசியல் ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டோடனே இவர் கோரிதாஸ் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே நம்ம போல முடிஞ்சுன்னு சொல்லி சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. மக்கள் விழிப்புணர்வு தான் அது எல்லாமே ஓகே. பட் ஆனால் ஒரு கட்சி சார்ந்து மட்டும்தான் இருக்குது, மற்ற கட்சி எதிர்க்க மாட்டேங்குது. இப்போ தாவேக தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் டிஎம்கே ஃபைல்ஸ்க்கு அப்புறம் மலர் கட்சியும் இலை கட்சியும் எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. பெட்ரோல் ஹைக்கு இப்போது ஒரு மாதத்தில் 8 ரூபா ஏற்றிட்டாங்க. 8-8.25 ரூபா வந்துருச்சு. இன்னும் ஏற்ற போகிறாங்கிறாங்க. கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. கேஸ் விலை ஏறிடுச்சு. விலைவாசி பயங்கரமாக எகிரிடுச்சு. ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ தான் நார்மலாக ஒரு ஆள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா ரேட்டுமே எகிரிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. தாவேக்காவை பிடிச்சிட்டாரு. 70 வருஷமாக 2 கட்சி ஆண்டுருக்குது. ஒரு சூரியன் கட்சியும் ஒரு இலை கட்சியும். 15 வருஷமாக ஒரு மலர் கட்சி ஆண்டுட்டுருக்கு. இது பண்ணாதது இவங்க 15-16 நாள் என்ன பண்ணிட போகிறாங்க? இவங்க டைம் தரணும்ல, அதை கொடுக்குறதில்ல. ஒட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்காரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு. 31 வயசில் ஒரு பையன் ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏவாகி இன்றைக்கி தர ரேஞ்சுக்கு இறங்கி சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காரு. இந்த பக்கம் பிரபுன்னு ஒருத்தர் சிவகங்கை மாவட்டத்தில், அவரும் வந்து இறங்கி இத்தனை ஏதோ விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கரெக்டான டேட்டா எனக்கு தெரில, ஒரு 15 குவாரிக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காரு லைசன்ஸ் இல்லாமல். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இதில் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க எல்லாருமே. நீங்கள் களத்தில் இறங்காமல் ஈசிஆரில் ஒரு 15 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா வாங்கிட்டு, கடலை உரத்தை பார்த்துக்கிட்டு, 5 லட்ச ரூபா டிவியை வச்சுக்கிட்டு, 3.5 லட்ச ரூபா லேப்டாப்பை வச்சுக்கிட்டு, 5000 ரூபாய்க்கு பிராண்டட் டிஷர்ட்டை போட்டு தூசி தட்டி விட்டால் கூட தூசியே வராது உள்ள. அவ்வளோ ஹைஜீனிக்கான ஒரு கண்டிஷனில் உட்காந்துட்டு ஏசியை போட்டு வீடியோவை போட்டால் நல்லாவா இருக்குது? எலெக்ஷன் இல்லைங்க, ஜெயிச்சிருங்க, எம்எல்ஏவாச்சு ஆயிருங்க. நீங்கள் பண்ணலாமில்ல. ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேசுகிறதுனா எப்படி சோசியல் சர்வீஸ் ஆகும்? களப்பணி என்ன, களப்பணியில் இறங்கி பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும் என்னன்றது. அதை பண்ணால் நல்லது. ஜனங்க பாருங்கள், நல்ல விஷயத்தை எடுத்துங்க, கெட்ட விஷயத்தை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க, ட்ராப் பண்ணிடுங்க. பாய்.